நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உடைய கிருபைக்காய் பலனுக்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்தின் மறைவுக்காக ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறபடி நாளை ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே சந்தோஷம் மிகுதியினாலே கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்கு தருணங்களுக்காக ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம், அற்புதமானவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதிசயமானவரே துதிக்கிறோம், ஏக நித்தியாந்தரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காய், தயவுக்காய், இரக்கத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உடைய இரக்கத்துக்கு அளவே இல்லப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை விரும்புகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்தை விரும்புகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை விரும்புகிறோம், மகிமை விரும்புகிறோம், தேவ மகிமை விரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம், ஆவியானவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தருணங்களை ஹல்லேலூயா துதிப்பதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக, ஹல்லேலூயா உம்மை போற்றுவதற்காக உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கு நீ பாத்திரர். ஹல்லேலூயா. எல்லா கனத்துக்கு நீ பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபஹந்தர ரிகதர பலபல திரஹந்தர பலப. ஆவியானவரே துதிக்கிறோம், ஆவியானவரே துதிக்கிறோம், ஆவியானவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம். மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம், பரிசுத்தரே துதிக்கிறோம், பரிகாரியே துதிக்கிறோம், அற்புதமானவரே துதிக்கிறோம், ஆச்சரியமானவரே துதிக்கிறோம், ஏக நித்தியாந்தரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உன்னதத்தின் தகப்பனே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே துதிக்கிறோம், சர்வ வல்லவரே துதிக்கிறோம், சர்வ வல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபஹந்துரம ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை நிரப்புமே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை நிரப்பிடே.
உன் பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறேன். உன் வல்லமை என்னை நினைத்து ஆளுகை செய்யும். நன்றி தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னங்கள் மத்தியில் அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக, உம்முடைய மகிமைகள் மத்தியில் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த பண்டிகையின் காலை நேரத்தில் உம்மை துதிப்பதற்காக, உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே, சோர்வின் மத்தியிலே ஆண்டவரே துரிதமாய் கத்தர்களை கொண்டு வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தடைப்பட்டவர்களை துரிதப்படுத்துங்க. நாங்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் அதிகமாய் காணப்பட கத்திரம் உதவி செய்யும். இந்த நாளை பயன்படுத்தும்படி, இந்த நாளை உமக்கென்று பயன்படுத்தும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உங்க நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாடல் புத்தகத்தில் 240வது பாடல், ஆனந்த கீதங்கள் என்னான பாடி ஆனந்த பாடல் புத்தகத்தில் 240வது பாடல் கரங்களில் உற்சாகமாக பாடு. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை பாடிடுவோம். புதுமை பாலன் திருமணுவே பருமை கோல் புதுமை பாலன் திருமணுவே பருமை கோல் எடுத்தவதறித்தார். முன்னுரை படியே முன்னரை மீறி மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. முன்னுரை படியே
ஆண்டவரே சுவை பாடிடுவோம். ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவரே சுவை பாடிடுவோம். கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடி கொண்டாடிடுவோம். எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடி கொண்டாடிடுவோம். ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இருநூத்தி 246வது பாடல் பாடும் 246வது பாடல். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாங்க சர்வவல்லவர். சர்வத்தையும் படைத்தாங்க சர்வவல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா. தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா. இங்கு பங்கமுண்ட பசுந்தட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுண்ட பசுந்தட்டிலில் படுத்திருக்கிறார்.
பஸ்தில் 239வது பாடல் தலை சாய்க்கும் இந்த பாடலின் 3வது சரணவரும் நாமெல்லாம் உள்ளத்தின் ஆழத்துக்கு இந்த ஆண்டவரை மேன்மைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறோம். இந்த பிறந்த நாள் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய சொந்த எண்ணத்தின்படி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில், சந்தோஷமாய் நிறைவாய் கொண்டாடக்கூடிய நேரத்தில் ஆவிக்குரியவர்கள் ஆவியில களி கூறணும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு சில நோக்கம் உண்டு, சில திட்டங்கள் உண்டு. அதை நிறைவேற்றி கடந்து போனார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வந்த அவர் பிறந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நினைவு கூறுகிறோம். ஆவியானுடைய பிரசனாண்டர் சொன்னால் கடந்து போகும்போது, நான் கடந்து போகிறேன், உங்களுக்காக தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய மகிமை சகல சத்தியத்தில் நம்ம நடத்துவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. 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 தலை சாய்க்கும் கல்லீரையா, ஓரை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, ஓரை கல்லீரையா, இது வானத்தின் ஆசி. Father,
செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நீ கர்த்தரவா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துகிற பாதை பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் நடத்துகிற பாதை பயங்கரமா இருக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் நடத்துகிற பாதை பயங்கரமா இருக்கும். ஒரு பக்தி என்கிற அபிஷேகத்தின் மகிமை, ஒரு பக்தி என்கிற கர்த்தருடைய வல்லமை சகலங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக. ஒரு காலை நேரத்தில் உன்னை பயப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. நலவீனப்படுத்துகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. உணவான அந்தர நீக்கத்துவமா இயேசுவின் நாமத்தில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு தனிநபர் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகட்டும். சமாதானத்தை கொடுக்கிற எல்லா அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சகலங்களுடைய குடும்பங்களிலிருந்து வெளியேறுவதாக. உணவான அந்தர துணவலவா அவர் என்ன சொல்லுகிறாரோ சொன்னதை செய்யும் அளவோ அவர்களை கைவிட மாட்டார். வாக்கு தத்துவத்தின் தகப்பன், வாக்கு மாறாதவர். அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற போகிறார். அவர்கள் வாழ்க்கையை சொன்னதை நிறைவேற்ற போகிறார். அவர்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற போகிறார். நீங்க எங்கே சென்றாலும் அவர்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற போகிறார். ஒரு கர்த்தருடைய அவதான, ஒரு கர்த்தருடைய தேவ பலன் சகலங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். அவர் சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடவே மாட்டார். பக்கத்துலவா தேவ திட்டம், தேவ மகிமை குடும்பத்துக்குள்ள ஒரு தனிப்பட்ட கவனத்துக்குள்ள பார்த்து வருவதாக. உணவன அந்தரா துறவலவா எல்லா வீடுகளுக்குள்ளும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளும் கர்த்தருடைய சத்தம் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யுமளவோ அவர்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் தொடக்கத்தில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி தீருகிறவர். ரீபா கர்த்தரா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ரீபா சங்கத்துடமா தேவன் உலகத்தில் உங்களை ரட்சித்திருக்கிறோம். அனைத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. அது நிறைவேறாமல் போகக்கூடாது. ஒப்புக்கொடுங்க. ரீபா துறவலவா சந்தோஷமும் மகிழ்ச்சியான நாள். அற்புதம் ஆச்சரியமான நாள். இது சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த நாள். இது மகிழ்ச்சி நிறைந்த நாள். இது ஆனந்தம் நிறைந்த நாள். தேவ மகிமை சகலங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. பரிசுத்தாவினுடைய வல்லமை சகலங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. ஆவியானவருடைய சகலங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. நல்ல கரைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே நான் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. அவைகளை கெடுப்பதற்கு அவர்களை செய்யக்கூடாத அளவுக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழுதினாலும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் உங்களை விட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை குழந்தையாக பிறந்த மனிதனால் பார்த்துக் கொண்டிருக்கிற அநேகர் மத்தியிலே இயேசு இன்றைக்கு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்திலே பிதாவினுடைய வலது வருஷத்திலே உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நம்முடைய வீடுகளுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது மட்டுமல்ல, நமக்கு ஜீவனை கொடுத்து பிதாவினுடைய வலது வருஷத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
வாக்குத்தத்தங்களை குறித்து வாக்குத்தத்தங்களை வைத்து நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. யாக்கோபு தேவ சமூகத்தில் தனித்திருந்து ஜெபிக்கிறார். ஐயா, நீங்க நம்புகிற நம்பிக்கை உங்களை விட்டு அற்று போகும். ஒருவேளை மனைவி உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், உங்க கணவர் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், உங்க பெற்றோர் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம். நீ தனித்தவனாய் காத்து போது, ஹல்லேலூயா, நீ தனித்தவனா தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது மட்டும்தான் கர்த்தருடைய பலன் இறங்கி வர முடியும். ஹல்லேலூயா. வானத்தை வாசலை திறக்கிற கர்த்தருடைய வல்லமை நீ படுத்திருக்கிற இடத்துல ஒரு தேவ சாயல் இறங்கி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் பரிந்து பேசுகிற தகப்பன். அவருடைய காலை இருக பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய சத்தத்தை இருக பிடிங்க, அவருடைய மேன்மை இருக பிடிங்க. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. நீங்க படுத்திருக்கிற இடத்துல ஒரு வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை ஆராதனை நேரத்துல இந்த வார்த்தையை உள்ளத்தில் அதிகமாய் போடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க தனித்திருந்து உங்க கண்ணீரை தேவ சமூகத்துல செலுத்துகிற இடத்துல கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கண்களை திறந்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஆராதனை, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் கரம் இந்த தனிமையின் பாதையில கர்த்தருடைய பலத்த வல்லமை, தேவனுடைய பலத்த அக்கினி உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையக்கூடாதபடி சத்துருவின் அநேக குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சியான வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. சத்துரு உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க கூடாது. ஹல்லேலூயா. சத்துரு உங்க வீட்டுக்குள்ள வந்து மட்டுமல்ல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். வீட்டுக்குள்ள கர்த்தரை நிரப்பணும். ஒரு வாரத்தின் வாசல் உனக்காய் கர்த்தருடைய வாசல் திறந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உலாவ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மகிமை அசைவாட வேண்டும். தேவ மகிமை குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிறுவனமாக்கப்பட்டது. இருக்கிற இடத்துல அப்படி எழுதுனா சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டி. அப்படியே கரங்களை தட்டி சொல்லுங்க உள்ளத்தினாலத்திலிருந்து. சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டி. இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல்.
ஹalleluya. அநேகர் வாழ்க்கையில இயேசு என்கிற ஒரு நபர் இல்லாம இருக்கிறார். ஹalleluya. இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்க்கை அநேகருக்கு இல்லாம இருக்கிறார். ஹalleluya. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்தார். ஹalleluya. ஒருவேளை நீங்க வசதியான குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஒருவேளை ஒன்றுமில்லாத கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்கலாம். ஆனா நீங்க எங்க பிறந்தாலும் இயேசு உங்களை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவர நீங்க பாக்கியவனாய் மாற்றப்படுகிறீர்கள். ஹalleluya. பாக்கியவனாய் மாற்றப்படுகிறீர்கள். ஹalleluya. இயேசு உங்களுக்கு சொந்த ரட்சகரா, இயேசுதான் உங்க சொந்த ரட்சகரா, இயேசுதான் உங்களை விடுவிக்கிறவரா, இயேசுதான் உங்களை நடத்துகிறவரா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி
ஆகவே நம்மளை கட்டுகளிலிருந்து விடுவிக்க வல்லவரப்பா. ஹalleluya. இந்த வேலை வரையிலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன், வருங்காலங்களில் நம்மளை பாதுகாக்கிற தேவன். தேவன் பெரியவர், பெரியவர், இறக்குமோரப்பா. தேவனே, இந்த நாட்கள் நீருக்கு குழந்தையாக பிரத்தியப்பா, பிரத்தியப்பா. ஹalleluya. எங்களுக்காக எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிப்பதற்காக, எங்களை வீரம் எம்மண்டை கொண்டு சேர்ப்பதற்காக இந்த பூமியை இந்த மண்ணிலே பிறந்தீரப்பா, வஜ்ரவிலே பிறந்தீரப்பா, ஏழை மாநிலத்திலே பிறந்தீரப்பா, எங்களுக்காக பிறந்தீரப்பா. நீ நல்லவர், இரக்கமுள்ளவர், ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க நீ வந்தீரப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த நாட்களை நாங்கள் கொண்டாடுகிறோம். தேவதாமே, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேக தேவனை அறிந்த பிள்ளைகள் பெற வேண்டாம்ப்பா. ஹalleluya. தேவனே உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்று அனைவரும் அறிவார்கள். ஆனால் சத்ருவான் தேவமே விடாப்பியாக இருக்கிறார்கள். ஆனாலும் தேவனே அந்த எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர கிருபை செய்கிற தேவனுக்கு கோடார் கோடி சோதரப்பா. வழிநடத்துவதே வழிநடத்துவதே துதிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு வேலை ஆசீர்வதியப்பா. எல்லாவற்றிலும் தீவிரமையா தேவனி நாடி ஓடி வந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. எப்படிப்பட்ட சிக்கலானாலும் எந்த வைக்கப்பட்ட காரியமானாலும் தேவி விடுவிக்க வல்லவர், நம்மளை பாதுகாப்பவர். என் மகனே கலங்காதே, என் மகனை மகளை திகையாதே, நான் இப்பொழுது இருக்கும் சென்று சொல்லுங்க தேவன். நம்மளை விடுவிக்கிற தேவன் எல்லா கட்டிகளையும் விடுவிப்பார், எல்லாவற்றையும் பாதுகாப்பார். நேரமாக ஆசிரியர் நன்றியப்பா. இன்னும் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களுமே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிப்பார்ப்பா. தேவனே, ராஜாதி ராஜாவே உண்மை துதிக்கலாம், சர்வ வல்லவரே துதிக்கலாம். இந்த செய்கிற காரியங்களுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கலாம். அல்லவர் நல்லவர், எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கட்டியிலே காண்பவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்களுக்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஹalleluya. ஒவ்வொரு பேரும் தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. கண்ணின் மணி போல பாதுகாப்புகிற தேவன் நமக்கு அடைக்கலமானவர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. விடுதலை நாயகனே, வெற்றியை தருபவரே. ஹalleluya. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும், உம்மோடு சாய்ந்திருக்க வேண்டும், உங்களோட கொடியோடு நாங்கள் இருக்க வேண்டும். நல்ல கனி கொடுத்த பிள்ளைகளாக காணப்பட தேவரீரே வருகிற ஆண்டை நீர் ஆசீர்வதித்தாரப்பா. 2026 ஏற்பட்ட இன்னல்களை விட 2025 ஆசீர்வாத நாட்களாக எங்களை மாற்ற தேவதாமே எங்களை தீவிரமே இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் அதிகமாய் தீவிரமே எங்களை கொடு ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் அப்பா. உடம்புட்டு ஹalleluya. தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கு சேர்க்க வேண்டும் பிள்ளைகளாக காணப்பட இருக்கிறதுக்காக நன்றி. அந்த பகுதிகளை ஆசீர்வதிப்பா. குறையெல்லாம் மன்னி, குற்றங்களாம் மன்னி, வீட்டை தந்தை. ஆமென். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டபடியே சோதனம் பண்ணுவோம். சோதரம் கர்த்தர் நாமத்தில் இடைவிட முடியாத சோதனம் பண்ணுவோம். சோதரம் நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகை இந்த காலை நேரத்தில் கூட எங்கள் ஒரு சிலராய் நாங்கள் கூடி வந்தாலும் கர்த்தர் எங்களை நிரப்பி எங்களை நடத்துகிற பாதைக்கு தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறவங்க சத்து முறையிலே சொல்லுங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகர் இயேசுவை பிறந்தது ஒரு குழந்தை வடிவத்தில் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு குழந்தையா இருக்கவில்லை, பிதாவினுடைய வலது பட்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஒருவே சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அதை கொண்டாடுவதில் தவறில்லை, ஆனால் அவரை நினைவு கூறுவதில் வித்தியாசமாக நினைவு கூறக்கூடாது. அதை தான் நம் அதிகமாக ஆவிக்குரிய வட்டாரங்கள் நம்மளை நினைப்படுத்துகிறது. கதை நம்மை ஆசிரியப்பாராக. வேதத்துக்கு நேராக விரைவாய் கடந்து போகலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து சில வசனங்களை விரைவாய் வாசிங்க. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்
அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயருடையாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் சித்தம் நடத்தி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் சித்தம் நடத்தி ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. நன்றி தகப்பனே, பேசுங்கப்பா. அந்த வார்த்தைப்படி எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் உங்களுடைய பாதத்தில் அதிகமாய் கடந்திருக்க உதவி செய்யும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்த தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அந்த 21வது வசனத்தை வாசிங்க. குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இங்கே இயேசுவினுடைய பிறந்த நாள் நினைவு கூறுவதற்காக, கொண்டாடுவதற்காக, சந்தோஷமா இருப்பதற்காக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நாம் இந்த நாட்களை அப்படி கொண்டாடுகிறோம். நல்ல புது ட்ரெஸ்ஸு, நல்ல ஆகாரங்கள், இது ஒன்றும் தவறில்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், விசேஷ நாளை நீங்கள் ஏற்படுத்துங்க, நல்ல மடமகிழ்ச்சி நாளை உண்டாக்குங்கள். சாப்பிடுகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? சாப்பிடுகிறான். சாப்பிடாமல் இருக்கணும் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? இன்னைக்கு அநேகர் இந்த நாட்களை நினைவு கூறுவதில்லை, ஆவிக்குரியவர்கள் கொண்டாடுவதில்லை. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்துக்கு நோக்கம் உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததுக்கு நோக்கம் உண்டு. ஆனா அவருடைய திட்டம் வேற, ஜனங்கள் அவரை தேடுகிற திட்டம் வேற. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பதற்கா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரியணும். இயேசுன்ற நாமம் பாவத்தை நம்ம விட்டு மாற்றுகிறது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமம் பாவ சுபாவத்தை நம்ம விட்டு என்ன செய்கிறது? மாற்றுகிறது. இது நிமித்தம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு தேவ சமூகத்திலிருந்து ஒரு இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் இல்லாதவர்களும் இயேசுவை நினைவு கூர்ந்து கொண்டாடுறாங்க. ஆனா இயேசு நமக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஆராயணும். அவர் நம்மளோட பாவங்களை மன்னிச்சாரா? நிறைய கேள்வி அநேகருக்கு இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில பாவம் தங்களை தொடருது, பாவ சுபாவங்கள் தங்களை தொடருது. ஆனா இயேசுவை தான் ஆராதிக்காங்க, இயேசு நோக்கி கூப்பிடுதான், இயேசுன்னு பேரை சொல்றாங்க. ஆனா இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிச்சார் அப்படின்னா சில அடையாளங்கள் இருக்கு. இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா சில அடையாளங்கள் இருக்கு. இயேசுவோடு நீங்க பேசுகிறோம்னா சில அடையாளங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு வந்த நோக்கம், அவர் பாலகனாய் பிறந்திருந்தாலும் அவர் அறிவிலும் ஞானத்திலும் தேர்ச்சிலும் வளர்ந்தவாய் மட்டுமல்ல, தேவன் பிதா தனக்கு கொடுத்த வேலையை சரியா செய்து முடித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு ஞானம் உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு. ஆனா எல்லாவற்றையும் தான் ஆராதிக்கிற பிதாவிடத்துல கேட்காம எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இயேசுவின் இடத்துல கேட்டு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நோக்கமே அந்த காலங்கள்ல, அதாவது பிதாவினுடைய அரசாட்சியின் காலங்கள்ல அன்னைக்கு இரக்கம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது. அந்த காலங்கள் அப்படிதான்.
யார் மேல இரக்கமா இருக்க விருப்பம் உள்ளவனோ அவங்க மேல நான் இரக்கமா இருப்பேன். கல்லுக்கு கண், பல்லுக்கு பல், அப்படி அடிக்கு அடி, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அப்படின்னு நம்ம எல்லாம் வாசித்து இருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்து போல என்ன வானத்தையும் பூமியும் சைடிலையும் இடது பக்கம் வலது பக்கம் எனக்கு நினைக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்றோம். ஆனா ஆபிரகாமை கர்த்தர் சபித்தார். நல்ல வேதத்தை வாசிக்கணும். ஆபிரகாம் தேவ சமூகத்தில் பலியிட வரும்போது எல்லாவற்றையும் வெட்டி கொழுப்புகளை எடுத்துட்டு அந்த புறாவை வெட்டும் போது அதை சுத்திகரிக்க அவர் மறந்துட்டார். அந்த பலிபீடத்தின் மேல வச்சு வெட்ட வேண்டிய நேரத்தில் வெட்டாததுனால பலிபீடத்துல கார் இருள் சூழ்ந்தது. ஆண்டவர் ஆபிரகாம் என்று சொன்ன ஒரு சந்ததி 400 ஆண்டுகள் எகிப்தில் அடிமையான செய்யும் இருக்கும். ஆமாம் இல்லையா? அப்படிதான் இருக்கு வேதத்தில். 400 ஆண்டுகள் அடிமையா இருக்கும். நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து தண்டனையும் பெற்றுக் கொண்டார்கள். தேவ சமூகத்தை பரிசுத்தாவின் பிதாவினுடைய நேரடி கண்ட்ரோல். அன்னைக்கு இரக்கம் இல்லை, தயவு கிடையாது. அன்னைக்கு பிதாவை நேரடியாக தான் தொழுது கொண்டார்கள். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இரக்கமா இருப்பார். எதிராளி அமலேக்கியருக்கு யுத்தம் பண்ணும்போது சொல்ற, அங்க சின்ன குழந்தைகள் 1 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, இது ஆண்டவர் தான் சொல்ற, கழுத்தை பிடிச்சி தூக்கி அந்த கழுத்தை என்ன செய்யணும், அறுத்து போடும். நீங்க கேட்பீங்க, அவர் இரக்கமற்றவரா? அப்படிதான் அவர் இஸ்ரவேல் அல்லாத எந்த ஒரு ஜனத்துக்கும் அவர் உதவி செய்தது அவங்களுக்கு இரக்கம் பாராட்டல. உதவி செய்ய ஒரு சிலரை தவிர அநேகருக்கு இரக்கம் பாராட்டல. இதெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், தான் நேசித்த ஜனங்கள் தன்னை நேசிக்காதபடினார். உலகத்துல மனுஷனை உருவாக்கும் போது மிருகத்துக்கெல்லாம் ஒரு சாயல் இருக்கு, அப்படிதானே? மிருகத்துக்கெல்லாம் ஒரு சாயல் வச்சு மனுஷனுக்கு மட்டும் தன்னுடைய சாயலை வச்சு உருவாக்கி தான் சுவாசத்தை ஊதி தன்னை போல மாற்றினார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மிருகத்தெல்லாம் உருவாக்குனது தன்னை வணங்குவதற்காக அல்ல, மனுஷனை உருவாக்குனது தன்னை வணங்குவதற்காக. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மிருகங்கள் கர்த்தரை வணங்குது. உங்களெல்லாம் தெரியாது, எல்லா மிருகங்களும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் அவங்களுக்கு பேச முடியாது. ஆனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடுது. ஆனா பேசும்படி ஞானத்தையும் அறிவை கொடுத்த மனிதர்கள் ஆண்டவர் விரோதியாய், ஆண்டவர் தூசிக்கிறவர்களாய், தேவனோடு தூரமாய் போகிறவர்களா இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆண்டவர் அறிந்துதான், இதையெல்லாம் அவர் உணர்ந்துதான் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தேசத்துல பாவம் பெருகிட்டு புறஜாதிகள், ஆண்டவர் அறியாத அநேகர், ஆண்டவரை தெரியாத அநேகர் என்ன அப்படின்னா, நல்ல நல்ல துன்மார்க்க நீதிமானான வாழ்க்கை, சன்மார்க்கமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இவர்கள் அழிந்து போகிறதை பிதாவினால் சகிக்க முடியாம தன் சொந்த குமாரனை இறக்கினார். ஒருவேளை தூதர்களை அவர் அனுப்பியிருக்கலாம். ஆனா இதுல ஒரு பெரிய போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல இயேசு இறங்கி வந்த அந்த நேரத்துல சத்துரு இயேசு எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் சாத்தான் என்ன செஞ்சான், அவரை விடவே இல்லை, ஊழியம் செய்ய விடல. அவருக்கு விரோதமான காரியங்களை அநேக முறை அவருக்கு விரோதமா எழுப்பினார். ஆனா அதெல்லாம் அவர் ஜெயித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கவனிங்க, இப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்தனால பிதாவினிடத்துல நம்ம நேரடியா போகாம இயேசுக்குள்ள போய் அப்படி வெளியில போறோம். இப்ப பிதாவை நம்ம சந்திக்க போகும்போது பரிசுத்தவானாய், பரிசுத்தவாட்டியாய் பரலோகத்தை ஆயத்தமாக்கப்படும். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு தண்ணி, ஒரு அருவி உழுது அப்படின்னா, இந்த அருவியை தாண்டி அங்க போகும்போது நம்ம சுத்தமாக்கப்படுகிறோம். இப்படிதான் இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிச்சு பிதாவின் சமூகத்துல பரிசுத்தவானாய் கொண்டு நிறுத்துகிறது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய அநியாயம், நம்முடைய துக்கம், நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்கள் நம்மளை குற்றப்படுத்தாதபடி, நம்மளை குறை சொல்லாதபடி, நமக்கு தண்டனை கொடுக்காதபடி
அவர் நம்முடைய ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபாதார வழியாய் அவருடைய ரத்தத்தை நம்மளை பரிசுத்தமா மாற்றுகிறார். வரையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பிதாவினுடைய வலது பரிசுத்துக்கு போய் பிதாவினுடைய பரலோகத்தில் அவகாசிகளாய் மாற வேண்டும் என்று சொன்னார். இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட வேண்டும். வரையில சொல்லுங்க பார்க்கலாம். கழுவப்படாம பரலோகத்துக்கு நம்ம போகவே முடியாது. அந்த கிருபாதார ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தராய் இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அநேகரை அவர் ரட்சிக்கிறார். எப்படிதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைச்சி நம்முடைய காயங்கள் எல்லாம் மறைச்சி பிதாட்ட கொண்டு போகும்போது யாருப்பா அப்படின்னா இயேசுவின் பிள்ளை அப்படிங்கிற கேரக்டரை நம்மளை கொண்டு உட்கார வச்சு நம்மளை பரிசுத்தவனாக மாற்றுகிறார். பிதாவுக்கு அவர் யார் மேல இறக்கப்பட அவசியம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு தான் அந்த உலகத்துல மரணம் என்று சொன்னால் நல்ல பயம். நம்ம உலகத்துல மரணம், மருத்துவர்கள்ட்ட போய் மரணத்தை குறித்து பேசி பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆஸ்பத்திரியில் போன உடனே நம்மளை பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி உட்கார வச்சிருவோம். நம்ம சரீரத்திலிருந்து ஆவி போன உடனே பாடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பேரை வச்சிருவாங்க. பாடி போயிட்டு அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. அதை அவங்க நம்ம போய் பார்க்கும்போது கலங்கி நிற்போம். ஆனால் அவங்க கண்ணுகளில் கண்ணீரோ கவலையோ என்ன செய்யாது, வராது. இதுதான் உலக நியாயம். பிதாவும் இந்த உலகத்தில் அநேக மனிதர்களை படுது. ஒவ்வொரு நாளும் அநேக மரணங்கள், அநேக காரியம் நடக்கும். அதுக்கெல்லாம் அவர் துக்கப்படுகிறவில்லை. ஏதும் சொல்வது நீதிமானனுடைய மரணம் தேவனுடைய பார்வையில அருமையா இருக்கு. வரையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் துக்கப்படுகிறவில்லை. ஒரு பரிசுத்தாவினுடைய மரணத்திலே அவர் சந்தோஷப்படுகிறார் தன்னிடத்தில் வருவதற்கு. ஆனா தேவனிடத்தில் வருவதற்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு பிதாவை பத்தி மேன்மையா பேசணும்னு சீசர்கள்லாம் பார்த்தாங்க. இயேசுகிட்ட போய் அதுக்கிட்ட நம்ம பிதாட்ட போகணுமா? அழகா நம்ம நேரடியா பிதாட்ட போயிடலாமே. எதுக்கு இயேசு ஆண்டவர் சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்க, என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல செய்ய வரவே முடியாது. வரல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இயேசு இல்லாம பிதாவின் இடத்தில் ஒருவேளை நம்ம போனோம்னா நம்ம குற்றவாளியா இருப்போம். அவர் நம்ம சபித்துருவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். குற்றவாளியா இருந்த பாவத்தில் வாழ்ந்த உங்களையும் என்னையும் இயேசு தேடி வந்திருக்கிறார். வரல சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் மன மகிழ்ச்சியின் நாள். வரல சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2 காரியத்தை சொல்லி நான் விரைவாய் முடிக்க விரும்புகிறேன். அதுல சகரிய ஆயக்காரனுக்கு ஒரு ஆசை, இயேசுவை எப்படியாவது பார்க்கணும். ஏன் அப்படின்னா இயேசுவை பத்தி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். மனுஷனுக்கு 2 விதமான ஆசை இந்த வேதத்தில் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். இவருக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் எரிகோ பட்டணத்தை சார்ந்தவர். எரிகோ பட்டணம் பாவம் நிறைஞ்ச பட்டணம். பழைய ஏற்பாட்டிலே எரிகோவை யோசுவாவின் காலத்தில் எரிகோவை மேற்கொண்டார்கள். அவ்வளவு பெரிய பட்டணம், இடிந்து போன ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஆயக்காரன் இயேசுவை குறித்த கேள்விப்பட்ட நாட்கள் இருந்து அவன் இருதயத்தில் எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையின்படி அந்த காட்டத்தின் மரத்தில் ஏறி ஒளிந்திருக்கிறார். இயேசு அந்த வழியில் கடந்து போனார். இயேசு உங்களுக்கெல்லாம் தெரியும். இயேசு அவனை பார்த்து, இறங்கி வா, இன்னைக்கு நம்ம வீட்டில் தங்க வேண்டும். இயேசுவும் சகையும் ஒன்றாய் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். சகை இயேசுவோடு பேச ஆரம்பிக்கிறார். இயேசு அவங்க வீட்டில் தங்கும்படி போறார். எல்லாரும் முறுமுறுக்கிறார். பாவியாக இந்த வீட்டுக்கு இயேசு போறார். வேதம் சொல்லுது, பாவியை ரட்சிக்க தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். பாவத்தில் இருந்த உங்களையும் என்னையும் இயேசு ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் பாவத்திலிருந்து வந்து என்னை மீட்டிருக்கிற ரட்சிப்பை இழந்திருக்கிறோம். அநேக ரட்சிப்பை இழக்கிறாங்க. புதிதாய் இதுவரை நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, புதிதாக இயேசுவை பற்றி இயேசுவை அறிகிற ஒரு வாஞ்சை ஆசை இருந்தா இயேசு அந்த மனுஷனை தேடி நிச்சயமாய் வருவார். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வந்தா என்ன மாற்றம் அப்படின்னா, சகையை நின்று, ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதி ஏழைக்கு செய்கிறேன்.
நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். போதும். அவர் 2 காரியத்தை வைக்கிறார். இனி எனக்கு ஆஸ்தி மேல ஆசையே இல்லை. நல்ல கவனிக்கணும். இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள பண ஆசையே என்ன செய்யாது, இருக்காது. ஒரு சொல்லுங்க பார்க்க. சொத்து ஆசையே என்ன செய்யாது, இருக்காது. சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனா அது மேல அவனுக்கு ஆசை என்ன செய்யாது. ஆண்டவர் கேட்கல, என்னப்பா நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், நீ ஆஸ்தியை நவித்து ஏழைக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்கல. இவனே சொல்றான், உன் வசனம்லாம் தெரியாது, ஒரு பாவியாய மனுஷன், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத, வேதம் சொல்றது ஏழைக்கு இறங்குற கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். சொல்றான், நான் நாளை தனியா திரும்ப கொடுக்குறேன். என் ஆஸ்தி மேல எனக்கு ஆசை போயிடுச்சு. நீ வந்த உடனே நான் ஆஸ்தி மேல ஆஸ்தை வச்சிருந்தேன், என் பணத்து மேல ஆஸ்தியை வச்சிருந்தேன். பட்டணத்தில் அவன் பெரிய ஒரு அதிகாரி, பெரிய ஐஸ்வர்யவான்கள் கூட்டத்தில் அவன் ஒரு தலைவர். என் மேன்மை, என் பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டேன். இன்னும் இயேசுதான் எனக்கு. நல்ல கவனிங்க, அவர் கூட நெருங்க ஆரம்பிக்கும் போது உள்ளத்துக்குள்ள மாற்றம் வரணும். வரலை சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்துக்குள்ள மாற்றம் வரணும். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேகர் தான் ஆசை, பணம் சம்பாதிக்கணும், அது சம்பாதிக்கணும், இது சம்பாதிக்கணும், விடவே மாட்டேங்க. இவன் ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு எனக்கு பணம் பணம் பணம், ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். தேவ சமத்தில் உட்கார்ந்தா அவர் நிறைவாய் நடத்துவார். கிடைக்கிறத பெற்றுக்கொள்ளணும். அவர் எப்படி நம்ம நடத்துகிறாரோ அப்படி நடந்து கொள்ளணும். அது ஒருவேளை கூடுதலாக இருக்கலாம், ஒருவேளை குறைவாக இருக்கலாம். கூடுதலாக தந்தால் அவர் நம்ம கணக்கு கேட்பார். எவ்வளோ தருகிறாரோ அத்தனை செலவுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். இங்கே நாளத்தனை நான் திரும்ப கொடுக்குறேன். அவர் சொல்லுகிறார், நான் ஏழை, என் ஆஸ்தியில் பாதி ஏழைக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். நல்ல கவனிங்க, உங்கள் ஆசை உங்கள் சொத்து மேலே இருந்தால் அது விக்கிரக ஆராதனை. உங்கள் பிள்ளைகள் மேலே இருந்தால் விக்கிரக ஆராதனை. கணவன் மேலே இருந்தால் அது விக்கிரக ஆராதனை. மனைவி மேலே இருந்தால் விக்கிரக ஆராதனை. சொத்து மேலே இருந்தால் விக்கிரக ஆராதனை. பணம்னு இருந்தீங்கன்னா அது விக்கிரக ஆராதனை. என்னைக்கு அதை விட்டு வந்தால் தான் இயேசுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாகும். உடனே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சொல்றாரு, என் ஆசில் பாதி கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் ஏதாவது அநியாயமா வாங்கினது உண்டானால். நல்ல கவனிக்கணும். ஒருவேளை அநியாயம் செய்திருந்தா, நம்ம நிறைய நேரம் நம்ம செய்யறது தப்புன்னு தெரியாமலே தப்பு செய்வோம். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தவறாக நினைக்க கூட, ஒரு மதுபானம் குடிக்கிறவர்கள், சிகரெட் அடிக்கிறவர்கள், போதை பழக்கத்தை உட்படுகிறவர்கள், மோசமாக விபச்சாரம் வேசித்தனத்தில் வாழுகிறவர்கள், அவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் என்ன செய்யும் தெரியும். பாவியாய் மனுஷன், மோசமானவன், இல்லைன்னா அப்படி இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் பேசுவாங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷனுக்குள்ள அநியாயம் அப்படின்னா, நியாயம் இல்லாத காரியத்தை செய்கிறது தான் அநியாயம். ஒரே சொல்லுங்க பாருங்க. நியாயமற்ற காரியத்தை பேசுவது அநியாயம். ஒரே சொல்லுங்க பாருங்க. ஒரு குற்றம் செய்யல அப்படின்னா அவங்களை குற்றப்படுத்தி பேசக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவனை காலை எனக்கு அப்படியே உணர்த்தினார். வேதத்தை தியானிக்கும் ஒரு ஆள் குற்றம் செய்யாதத குற்றம் செஞ்ச நமக்கு தெரியாது. ஒரு வேற யாராவது நம்மகிட்ட சொல்லுவாங்க. நான் அப்படி சில அனுபவங்கள் பட்டிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரரை குறித்து குறிப்பிட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க கூட இருந்த ஒரு மேனேஜராக அசிஸ்டண்டாக இருந்தவர் என்னோட நண்பரோடு பேசி கொண்டிருக்கும்போது வந்து சொன்னார், இப்படி இந்த ஊழியக்காரன் சரியில்லை, இப்படி இருக்கான் அப்படி இருக்கான். நம்ம ஊழியக்காரன் சரியில்லை அப்படின்னால முதல் வார்த்தை ஏதாவது பெண்களோடு இணைத்து பேசுவார்கள். இதுதான் இன்னைக்கு அநேகருடைய வார்த்தை அப்படி இருக்கும். இப்படி தான் பேசுனாங்க. நானும் அதை கேட்டு ஊழியக்காரன்னா நம்ம பெரிய பரிசுத்தவானா மாறி அடுத்தவங்களை குறை சொல்லும்போது நமக்கு உற்சாகமாக இருந்துச்சு இருக்கும். நம்ம பரிசுத்தவானா மாறி அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் ஊழியக்காரங்களா அப்படி எப்படின்னு பேசிட்டு போயிட்டேன். பாதி வழி போகும்போது புத்தேரி பாலத்தில் இறங்கும்போது கர்த்தர் பேசினார், நீ பாத்தியா அப்படின்னு கேட்டேன். நீ பாத்தியாப்பா? அவன் சொன்னான், சரிதான், நீ அவன் இப்படி இருந்தா நீ பாத்தியா? நல்ல கவனிக்கணும். இன்னொரு ஆளை குற்றம் சுமத்தும் போது ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது நம்ம பேச சொல்ல முடியாது. நான் பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? மனுஷன்ட சொல்லிடலாம், ஆமாம் எனக்கு தெரியும், ஊன்னு பேசிடலாம். ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னால் அவன் இவ்வளோ 5 வருஷம் கூட இருந்தான். அவரை என்னைக்கு பிடிக்கலன்னு வருதோ அன்னைக்கு அவருக்கு விரோதமாக என்ன செய்யறான், பேசுகிறான். நல்ல கவனிங்க. ஒருவேளை உண்மையாக இருந்தாலோ பொய்யா இருந்தாலோ நமக்கு அந்த பகுதிக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதுதான் அநியாயமான வார்த்தைகளை இன்னொருத்தர் மேலே சுமத்தக்கூடாது. நல்ல கவனிங்க. உங்கள் பார்வைக்கு அநேகருடைய வாழ்க்கை தவறாய் தோணலாம். நீங்கள் பார்வைக்காக தோன்றது, உங்கள் எண்ணத்தில் வர்றது,
ஒருத்தவங்க அங்கே போகிறாங்க, அங்கே நின்று அவங்ககிட்ட பேசுகிறாங்க. சிலர் அப்படி தான், இந்த பிள்ளை அங்கே பேச, அந்த பையன் எங்கே பேச, இதே தான் வேலை. இந்த பார்வை, தவறான பார்வை நம்மளோட கண்களை விட்டு என்ன செய்யணும், மாறணும். இது இருதயத்தின் அநியாயத்தைக்குள்ள கொண்டு போயிடும். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறேன் அப்படின்னா சர்ச்சுக்கு வந்து நல்ல ஆவியில் நிறைஞ்சு கைத்தட்டி அந்நிய பாஷை பேசி வெள்ளை ட்ரெஸ்ஸை உடுத்து கத்தரே அப்படி கூப்பிட்டா ஆண்டவர் வந்துடுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க இருதயத்தை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஒருவர் தவறு செய்யறதை நீங்க அறிந்திருந்தா அவங்களுக்கு ரகசியமா புத்தி சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிங்க. ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். யார் யார் என்ன செய்யறா, என்ன வழியில போறா எல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார். அவங்களுடைய சில காரியங்களை என்கிட்ட பேசுவார். நான் அவங்களை குற்றவாளியா நினைக்கிறதே இல்லை. அவங்களுக்காக பாரப்படுவேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. இயேசுவும் தம் மேல இருக்கிற உங்க மேல, நானும் அப்படிப்பட்ட வாழ்ந்தவன் தான், நானும் அப்படிப்பட்ட பாவ சேற்றிலிருந்து என்ன நேசித்த ஆண்டவர் உங்களையும் என்ன செய்கிறார், நேசிப்பார் என்பது எனக்கு தெரியும். ஆகையினாலதான் கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவங்களை குற்றம் சுமத்துவதற்காக அல்ல, அவங்களுக்காக பாரப்பட்டு தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. சொல்லி அநியாயமான காரியத்தை நல்ல கவனிக்கணும். இன்னொருத்தவங்களுக்கு விரோதமா ஜெபிக்கிறவங்க, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமா அநியாயமான வார்த்தைகளை ஒரு நாளும் பேசாதீங்க. அது உங்க வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரும். இயேசுக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்பை துண்டித்து விடும். ரொம்ப கவனமா இருக்கும். ஆண்டவர் கேட்கல, ஆண்டவன்கிட்ட கூப்பிடல. இப்போ இவர் சொல்லி முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்லுவார், இயேசுவனை நோக்கி இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள், ஆலயத்துக்கு போகிறவர்கள், ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்வது வேற, இருதயத்தின் நினைவை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லாத ஒரு அனுபவம் இருக்கு. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாவத்தை தேவ சமூகத்துல வெளியான பாவத்தெல்லாம் விட்டுட்டோம். ஆனா இருதயத்தில் இருக்கிற அநியாயத்தை விட்டு வெளியே வரணும். ஒரே சொல்லுங்க பாருங்க. நல்ல கவனிங்க. இது ஒரு மனுஷனை கர்த்தர் ரட்சிப்புள் அடைக்கிறது. இன்னொரு மனுஷன் அவங்க சுட்டி காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அங்க இளையகுமாரன் தகப்பன் வீட்டில் இருக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். இளையகுமாரன் தகப்பன் வீட்டில் நின்றுட்டு அப்பாட்ட சொல்றாரு, ஆஸ்தியெல்லாம் தாங்க, நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அவருக்குள்ள ஒரு ஆசை. நல்ல கவனிங்க. இங்க சகையுக்கு ஒரு ஆசை இயேசுவை பார்க்கணும்னு, இளையகுமாரனுக்கு ஒரு ஆசை உலகத்தை அனுபவிக்கணும். ஏன்னா தகப்பன் வீட்டுல சில கட்டுப்பாடுகள் இருக்கு, சில ஒழுங்கு இருக்கு. தகப்பன் வீட்டுல சில காரியங்களை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா வெளியில போனா தகப்பன் வீட்டுல ஆகாரம் இருக்கு. நல்ல கவனிங்க. ஆகாரம் இருக்கும்போது ஆகாரம் இல்லாத சூழ்நிலை நமக்கு தெரியவே, நல்ல வஸ்திரம் இருக்கும்போது வஸ்திரம் இல்லாத சூழ்நிலை நமக்கு தெரியவே தெரியாது. என்னைக்கு ஆகார குறைவு வருதோ அன்னைக்கு தான் ஆகாரத்துக்கு அருமை தெரியும். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு வஸ்திரம் இல்லாம இருக்கு அன்னைக்கு வஸ்திரத்தினுடைய அருமை தெரியும். வீட்டுல பாருங்க, அம்மா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியான, என்னம்மா சோறு வச்சிருக்க, என்னம்மா குழம்பு வச்சிருக்க, உனக்கு வைக்க தெரியுதா அப்படின்னு தூர தட்டிடணும். கடையில போய் சாப்பிடுவோம், ஒரு இளவும் நல்லாவே இருக்காது. ஆனா வயிறு பசி, சாப்பிட்டு ஆகணும். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே இருக்காது. இசப்பா வயிறு பசிக்கு கண்ட மணிக்கு இருக்கும். ஒரு டைம் திண்டுக்கல் பக்கத்தில் சாப்பிட்டேன், சாம்பார்னு ஊத்தான், ரசமா இருக்கு. என்ன சாம்பாரா ரசமாங்க? சாம்பார் அப்படிங்க, பருப்பை தவிர ஒரு ஒண்ணுமே, தண்ணியும் பருப்பு தான் இருக்கு. மஞ்சள் பொடி போட்டானா போடலையே தரும். இப்படி வீட்டுல சில காரியங்களை உதாசீனமா பேசுவோம். ஆனா இவருக்கு வீட்டுல இருக்கிறது அவ்வளவு சுகமா தெரியல. வீட்டுல நல்ல சந்தோஷம், நல்ல ஆகாரம், நல்ல வஸ்திரம், எஜமானா இருக்கிறார். தகப்பன் வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வேலைக்காரன் இருக்கும்போது ஒரு எஜமான் வீட்டுல உள்ள பிள்ளை வரும்போது சின்ன எஜமான் அப்படிதான் பேசுவோம். அப்படிதானே? இன்னைக்கு பணக்கார வீடுகள் அப்படி இல்லை. அன்னைக்கு ராஜாக்கள் வீட்டுல அவங்க பிள்ளைகள் வந்தா சின்ன ராஜா வரார் அப்படின்னு பெரிய ஆட்கள் கூட குடிஞ்சு அப்படிப்பட்ட நினைக்கிறது தான் நடந்துச்சு. இப்போ உலகத்தின் மேல ஒரு ஆசை, தகப்பனோட இருக்க வேண்டாம். அந்த ஆசையினால தகப்பனை சொத்தை தாங்கப்பா, அவங்க கூட வாழ முடியாது, நான் ஜாலியா இருக்க விரும்புகிறேன், சந்தோஷமா இருக்க விரும்புகிறேன். சந்தோஷத்தை அனுபவிக்க அவர் அங்க போனார். கூட்டிட்டு போன எல்லாரும் இந்த அவர்கிட்ட இருந்த பொருட்கள், ஆஸ்திகள் குறைய குறைய
எல்லாரும் அவரை விட்டு வெளியே போயிட்டாங்க. இது யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. ஒரு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் என்ற தேவ பிள்ளை, ஆண்டவரோடு இருக்கிற தேவ பிள்ளை, தேவனுடைய வீட்டில் வாசம் பண்ணுகிற பிள்ளை, பாவத்தினாலே சாபத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இயேசு வேறு பிரித்து அவருடைய ரத்தத்தினால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது, தேவனோடு இருக்கும்போது சில கசப்பான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வரும். அவர் சில காரியத்தை செய்யக்கூடாது, சில காரியங்கள் படி நடக்கக்கூடாது. அவர் நம்மளை கண்டித்து உணர்த்தி நம்மளை நடத்துகிறவர். அவருடைய கண்டிப்பு கீழ்ப்படி எனக்கு மனம் இல்லை, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மனம் இல்லை. உலகத்தை எனக்கு அனுபவிக்கணும். இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை வேண்டாம். வெளியில யாருக்கும் தெரியாது. அநேகர் ஆலயத்துக்கு போறாங்க, பைபிளை தூக்கிட்டு போறாங்க, இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கையை விரும்பாம கர்த்தரை தேடுறாங்க. உங்களுக்கு தெரியாது, அநேகர் அப்படிப்பட்டு இருக்கிறாங்க. இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கையை விரும்பாம சும்மா பேருக்கு இயேசுவை தேடுறாங்க. இவங்க உலகத்தின் மேல இருக்கிற ஆசையில வாழக்கூடியவங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு முடிவு வரும். வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருந்துச்சு, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோமே. அப்பா பாரு நம்மளை கண்ட்ரோல்ல வச்சிருந்தார், அது செய்யக்கூடாது எது செய்யக்கூடாதுன்னு பண்ணார். ஜாலியா இருக்கிறோம். எல்லாம் காலியாக ஒவ்வொரு நண்பரா தன்னை விட்டு கலந்து போனார். நல்ல கவனிங்க, பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒரு சொல்லுங்க பாருங்க, நீங்களாம் அனுபவப்பட்டிருப்பீர்கள். பணம் இருந்தாதான் மனைவி, பிள்ளைகள், கணவர் எல்லாமே. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கணவர் இறந்துட்டாரு, பிள்ளைகள்லாம் தூரத்தில் இருக்காங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்கள் போகணும். வயதான நிலைமையில நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து தான் வீட்டுக்குள்ளே என்ன செய்வாங்க, ஏற்றுவாங்க. வீட்டில் நீங்கள் படுக்கையில் இருக்க அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா இருக்குப்பா, என்னை மடங்க தருவாயில் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னா விழுந்து பார்ப்பாங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னை பார்த்துக்க அப்படின்னா அப்படியே வீட்டுக்கு பின்னாடி போட்டு அவங்க பிள்ளைகள் வேணும் என்ன பார்க்க முடியாது. எங்கே அனாதாசிரமத்தில் கொண்டுச்சார், அங்கே சார் இங்கே சார் எங்கேயாவது சேர்த்துட்டு விட்டுட்டு ஓடிடுவான். நல்ல கவனிங்க, எல்லாரும் அப்படிதான், என்னையும் சேர்த்து தான் சொல்லு. பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மதிப்பு. இவர் பணம் கரைய இருக்கிற எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டான், எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். ஓடின உடனே இவருக்கு வேலை செய்ய தெரியாது. ஏன்னா ராஜா வீட்டில் வளர்ந்தவர், ராஜா வேலை செய்ய தெரியாது, என்ன வேலை செய்யணும்னு தெரியல. எப்படி சாப்பாடு பசி, இப்போ தான் பசிக்கு அருமை தெரியுது. காலையில் எழுந்தோன்னே டீ, காலையில் எழுந்தோன்னா சாப்பாடு, பழம், கிடைக்கிற சாப்பாடு, சமையலுக்கு வேலை, சாப்பாடு வரட்டும் அப்படின்னா வந்துடும், இதை செய்யணும்னா வந்துடும். இப்போ சாப்பாடை தேடா. இப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற உணவுக்கு மேலே இருக்கிற அக்கறை. அதுக்கப்புறம் வஸ்திரம் இல்லை, நாற்றம் எடுத்த வஸ்திரம், வஸ்திரத்தை எவ்வளோ துவச்சி போட்டு பார்த்தா வஸ்திரம்லாம் கிழிஞ்சு போச்சு, நாற்றம் எடுத்த ஜீவியம் ஆயிட்டு, என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ இந்த மரணம் தான் கடைசியினுடைய முடிவு. சிலருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் கூட போட்டோம், ஆண்டவரை விட்டுட்டோம், இனி திரும்ப தேவ சமூகத்தில் வருவதற்கு அநேகருக்கு மனம் இல்லை. ஆனால் திரும்ப தேவ சமூகத்துக்கு வந்தா கர்த்தர் உங்களை கட்டி அணைக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர்களை சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் ஆவலா இருக்கிறார். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருக்கலாம், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையா இருக்கலாம், பாவ மன்னிப்பை பெற்ற தேவ பிள்ளையா இருக்கலாம். நீங்க தூரமா போனா கூட திரும்ப இயேசுவின் பாதத்தில் வந்தா அவர் உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிற தகப்பனுடைய உள்ளத்தை போல உள்ளம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. சில குற்றங்கள், சில காரியங்களை சொல்லி உங்களை அவமானப்படுத்தலாம், உங்களை ஏளனமா பேசலாம். ஆனா தகப்பன் பாதத்தில் திரும்பி வந்தா தகப்பனை போல கட்டி அணைக்கிற அன்பு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், பிறந்த நாட்கள் முதல் கர்த்தரோடு கூட இருந்தவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவரை விட்டு உலகத்தில் சில சிற்றின்பத்துக்குள்ள நீங்க சிக்கி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு தரித்திரமான இந்த நிலைமையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு உங்களை கட்டி அணைக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போன அத்தனை வாழ்க்கையும் திரும்ப கர்த்தர் கொடுக்கிறார். வீட்டுக்குள்ள வந்தவுடனே அவன் மகனை கட்டி அவனை சுத்தமாக்கி அவனை பரிசுத்தமாக்கி அவனுடைய காயங்களை கழுவி அவன் சரீரத்திலிருந்த நாற்றங்களால் எடுத்து போட்டு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை இடறி போய் இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிற தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நீங்க திரும்பி வரும் பொழுது ஹல்லேலூயா, பரலோகத்தில் ஒரு நிறைவான சந்தோஷம் இருக்கிறது. தகப்பன் உங்களை தேடி ஆவலாய் காத்திருக்கிறார். தேவனுடைய கரம் உங்களுக்கு ஆவலாய் காத்திருக்கிறது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கடந்து வாங்க. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்து போயிருக்கலாம், ஒரு பரிசுத்த வாழ்க்கை இழந்து போயிருக்கலாம், உலக சிற்றின்பத்துக்குள்ள நீ சாய்ந்து போயிருக்கலாம், உலகத்தை குறித்து அநேக ஆலோசனையினால் சாய்ந்து போயிருக்கலாம். அதை குறித்தெல்லாம் நீ கடங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இருக்கிற நிலைமையில இயேசு உங்களுக்காக கரம் விரித்து இருக்கிறார். தேவனுக்குள்ள ஓடி வாங்க. கர்த்தர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார்.
இயேசு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு உன்னை தொட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு உன்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு உங்களை விடுவித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பிள்ளைகளை தொடுங்க, பிள்ளைகளை தொடுங்க. ஒரு உலக சிற்றின்பத்துல உலக ஆசையில சிக்கிடக்கூடா, தரித்திரம் அடையக்கூடா, வேதனை அடையக்கூடாதுப்பா. ஓ ரப்பா சகந்தரவா, சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்துல குடும்பத்துல சமாதானம் பெருகட்டும், குடும்பத்துல சந்தோஷம் பெருகட்டும், குடும்பங்களில் நன்மை பெறுவதாக. ஆசீர்வதிக்கிற கரம் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கும்படி நான் சொல்லிக்கிறேன். தெய்வீக வல்லமை வெளிப்படுவதாக. நன்றி, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுதையா. நன்றி, நன்றி ராஜா, நன்றி. நம்ம நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். எல்லாம் கிறிஸ்துமஸ் விழான்னு கொண்டாடுவதற்காக அல்ல, இயேசு நம்ம மேல வைத்து இருக்கு. ஒரு நாள் பாவத்தில் இருந்தோம், இயேசு யாரும் தெரியாது. அன்னைக்கு வந்து நம்மளை தொட்டு நம்மளை சுகமாக்கி நமக்கு அற்புதம் செய்து நம்மளை ஆசீர்வதித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்ப வாழ்ந்த அநேக வாழ்க்கையில பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட அநேகர் உலக ஆசை உலக சிற்றின்பத்துல இயேசு விட்டு தூரமா இருக்கிறார். ஒரு நாற்றம் எடுத்த ஒரு ஜீவி. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு இல்லாத நாள் இருக்கிற அநேக தரித்திரம், அநேக நெருக்கங்கள், இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஆவலாய் காத்திருக்கிறார். அல்லேலூயா. கரம் பிரித்து காத்திருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கா ஏங்கி இருக்கிறார். அல்லேலூயா. யார் வேணும் உங்களை அற்பமா பேசலாம், யார் வேணும் உங்களை கேவலமா பேசலாம். ஒருவேளை நீங்க செய்த பாவத்தை பார்த்து உங்களை அற்பமா நினைக்கலாம், உங்களை கேவலமா பேசலாம், அநேகருக்கு முன்னாடி தூசிக்கலாம். அல்லேலூயா. ஆனா இயேசு அவைகளெல்லாம் மாற்றி அமைத்து உங்களை கட்டி அணைக்க விரும்புகிறார். கட்டி அணைக்க விரும்புகிறார். அவருடைய வல்லமைகளை கட்டி அணைக்க விரும்புகிறார். அவருடைய பாதத்தை இருக பிடித்து அவர் கட்டி அணைக்க விரும்புகிறார். திரும்ப கர்த்தர் உங்களை கட்டி திரும்ப உங்களை ஆசீர்வதிக்க ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை குறித்த ஒரு சந்தோஷம் பரலோகம் கலிகூறணும். எங்களோட நடத்துங்கப்பா. இதனால உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க எங்க யாத்திரை பயணம் போனாலும் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் தேவ கிருபை இருக்கட்டும். நல்ல ஆகாரம் புசிக்க ஆண்டவர் சரீர சுகபல ஆரோக்கியத்துக்கு ஆச்சரியமாய் நடத்தக்கூடிய எந்த குடும்பத்திலும் தரித்திரமோ குறைவோ இருக்கக்கூடாது, நிறைவா நடத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கட்டும். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே உடைய இரத்த தலங்கள் காட்சி இருக்குது. நாங்களும் உங்க மேல வைத்திருக்கிற அன்பினாலே உங்களுடைய இட்டி சேர எங்களுக்கு உதவி செய்ய நாம மகிமைப்பட்டு தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே
முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பரமரவாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் தாரத்தை நீக்கி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு இயேசு ஆசீர்வதிப்பாராக. அத்தனை பேருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள். அருகில் இருக்கிறவர்களை கரங்களை பிடிச்சு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Happy Christmas. அங்கே போனது அங்கே வந்து ஆண்டோட இது ஆக்சுவலி போனது அதோட வீடு போய் அங்கே போகணும். ஆமாம் சரி சரி